Hello guys, welcome back to my channel Sandosh Food and Traveling Vlogs. இதுதான் என் ஃபஸ்ட் வீடியோ guys. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் மெசேஜ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் இருக்கக்கூடிய ஊத்துக்குளி டு விஜயமங்கலம் டோல்கேட் போகிற இதில் பஸ் ஸ்டாப்பில் அங்கே நின்றுருக்கோம். இப்போ இங்கேருந்து ஊத்துக்குளிக்கு ஒரு 3 கிலோமீட்ரு. இப்போ நம்ம பஸ்ஸில் தான் போக போகிறோம். இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம். இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். இப்போ ஊத்துக்குளி வெண்ணெய்க்கு பேர் போன ஊர் ஊத்துக்குளியில் தான் இப்போ நம்ம நின்றுருக்கோம். இப்போ போயிட்டுருக்கோம் கரெக்டாக கோயிலுக்கு. அங்கே ஆர்ச் தெரியுது பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் அதில் தான் அந்த கோயில் மலை இருக்குது. இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். நாம் கரெக்டாக அந்த ஆர்ச்சுக்கிட்ட இப்போ வந்துட்டோம். இப்போ ஆர்ச்சுக்குள்ளே நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மாகாளியம்மன் கோயில் முன்னாடியே அந்த கோயில் இருக்குது. இப்போ நம்ம போகிற சமயத்தில் அந்த கோயில் வந்து பூட்டி இருக்குது. அதனால் அந்த கோயிலுக்குள்ளே நம்ம போக முடியல. நம்ம நடந்து வரப்போ ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது. கரெக்டாக நம்ம கோயிலோட அடிவாரத்தில் வந்துட்டோம். முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் டெம்பிள் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
படிக்கட்டு ஏறி கைத்தமலை முருகன் கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து உள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம கரெக்டாக கோயிலுக்குள்ளே போகிறோம். இப்போ கோயிலுக்குள்ளே போனோன்னு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முருகன் சந்நிதி முன்னாடியே அமைஞ்சிருக்கு. முருகன் சந்நிதி பக்கத்திலே ஒரு விநாயகர் சந்நிதியும் ஒன்று அமைஞ்சிருக்கு. நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா முருகன் சந்நிதிக்கு மேலே இருக்க அந்த கோபுரத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தாரநாத் ஐயர் அவருடைய இந்த கோயிலோடைய ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் நம்ம கேட்க போகிறோம். இந்த கிளிப்பில் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸ்ரீகைலாசன் கோயில் கைத்தமலை கிடையாது கதித்தமலை ரொம்ப முக்கியமான இது. எல்லா சாமி எல்லா காரியங்களும் எல்லா கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியங்களும் சிறப்பாக பல்லாண்டு கோயில் பல வருஷம் ஆயிரக்கணக்கு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து பெரிய வெற்றிவேதா சுவாமி வள்ளி தெய்வம் தனியே இருக்கு. இதுக்கு எல்லா காரியங்களும் நல்லா வெற்றிகான இருக்கும். வெற்றியும் இதுன்னு அரோரா சொன்னாலே போதும், எல்லா காரியம் நல்லா ஜெயிச்சு வெற்றி நடக்குது. இந்த அது தைப்பூச அன்னைக்கு இந்த தேர் ரொம்ப விசேஷம். பெரிய தேர் மர தேர் உலகம் சுற்றி வரும். நம்ம கோயில் மலை சுற்றி வரும். இந்த தமிழ்நாட்டுல இந்த தேர் சுத்துறது இல்லை, இங்க மட்டும் சுத்துது. அநேக பக்தர்களுடைய தாய்மகள் நண்பர் இந்த கோயில் வந்து ஆசீர்வாதம் எல்லாவரையும் வாழ்க்கை வளமுறை வாழ்க்கை முருகனுக்கு ஆண்டவனுக்கு அரோகரம்.
கைத்தமலை முருகன் கோயிலுக்கு பேக் சைடு அமைஞ்சிருக்க வள்ளி தெய்வானை அம்மன் சந்நிதிக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த சந்நிதியில் ஒரு விசேஷம் இருக்குங்க. அதாவது திருமணத்தடை இருக்கிறவங்க இந்த கோயில் வந்து சிறப்பு பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சால் திருமணத்தடை நீங்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. மட்டும் இல்லாமல் இங்கே வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இங்கே கல்லால் வீடு கட்டி இங்கே பிரார்த்தனை பண்ணுறாங்க. அது அமையுங்கிற ஒரு ஐதீகம் இங்கே இருக்குதுங்க. இப்போ கரெக்டாக நான் எங்கே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன தாரகாந்த ஐயர் ஒரு மரத்தேர் இந்த கோயிலுக்கு ஃபுல்லாக சுற்றி வரும் அப்படின்னு சொன்னார்ல, இப்போ அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து பில்ட் ஆகிட்டுருக்கு, கல்லெல்லாம் தோண்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கரெக்டாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஒரு சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய